கரூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். செல்வி ஜோதிமணி, இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு. செந்தில் பாலாஜி அவர்களின் 15 மாத கால சமரசமற்ற கடுமையான சட்ட போராட்டத்திற்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த 15 மாத காலம் மிக கடுமையான நாட்கள், மிகப்பெரிய துயரமான நாட்கள், தனிமையான நாட்கள், எல்லாவற்றையுமே தனது அசைக்க முடியாத மன உறுதியால் செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலைகளிலும் பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய கூடாது, சமரசம் செய்து கொண்ட கூடாது என்ற ஒரு கடுமையான அவருடைய நிலைப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஒரு அதிகாரம் இருந்தால் எந்த விதமான அராஜகத்திலும் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிற பாஜக அரசுக்கு கைப்பாவையாக செயல்படுகிற அமலாக்கத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரண அடியை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரு அநீதியாக கைது செய்து அவர்களுக்கு அடிப்படையாக கிடைத்திருக்க வேண்டிய சட்ட உரிமைகளை கூட அமலாக்கத்துறை மறுத்திருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கடுமையான விமர்சனங்களை வைத்து இந்த மாதிரியான எதிர்க்கட்சி தலைவர்களின் ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. அந்த அடிப்படையில் இந்த செந்தில் பாலாஜி அவர்களின் விடுதலையோடு இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் உச்சநீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் அச்சமின்றி ஒரு உறுதியோடு இந்த நிலைப்பாட்டை எடுத்து சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாதிரியான சமரசமற்ற போராட்டங்களின் மூலம் செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியா பாக்குறேன். இனிமேலாவது அமலாக்கத்துறை ஒரு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு அரசாங்க அமைப்பாக இருக்க வேண்டும், பாஜகவின் அடியாளாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட PMLA சட்டமே இன்று மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. மிக நிச்சயமாக அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கும் நான் நம்புறேன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற ஒரு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு தலைமைச் செயலகத்துக்குள் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்து அந்த ஆட்சியில் அமைச்சராக இருக்கிற ஒருவரை மிக மோசமாக ஒரு துன்புறுத்தி ஒரு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. அதிகாரம் இருந்தால் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நினைக்கின்ற அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இன்று கடிவாளம் இட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த கடுமையான காலகட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உட்பட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் உறுதியோடு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பக்கம் நின்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிசோடியா, கேஜ்ரிவால், இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பெயில் கிடைச்சு வருது. ஸோ இப்போ ஒரு ஜெயில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷனா மாறும், இடியோடைய அப்ரோச் மாறும்னு கருதுறீங்களா? ஆர் யூ ஹோப்ஃபுல்? ரூல் சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலுங்கிறது எக்ஸப்ஷன் தான். ஒரு பெயில் தான் நாம். அதுதான் நாங்க சொல்லுவோம், அந்த பெயில் தான் நாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் கூட மறந்து ஒரு 17 மாசம் 15 மாதம் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இப்படி எல்லாரையுமே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக கொண்டு போய் அமலாக்கத்துறை ஜெயில வச்சிருந்தாங்க. அதனாலதான் இன்று அந்த PMLA சட்டமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்க போலாம்ல, மத்த பாஜகவின் முதலமைச்சர்கள் ஊழல் செய்யறாங்க, பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஊழல் செய்யறாங்க, அவர்கள் எல்லாம் பாஜகவில் சேர்ந்த உடனே மிரட்டி பணிய வைக்கப்பட்டு பாஜகவில் சேர்றாங்க. உடனே அந்த பாஜகங்கிற வாஷிங் மிஷின் அவர்களை எல்லாம் நல்லவர்கள் ஆக்கிறது. ஆனா எதிர்கட்சியின் தலைவர்களா இருக்கிற ஒரே காரணத்திற்காக இந்த அமலாக்கத்துறை, பாரதிய ஜனதா கட்சி அவர்களை ஒடுக்கலாம்ங்கிற நினைச்சதுக்கு இன்னைக்கு ஒரு மரண அடி கிடைத்திருக்கிறது. அசைக்க முடியாத மன உறுதியும் சமரசமற்ற நிலைப்பாடும் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த விடுதலை சாத்தியமாக்கி இருக்கிறது நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.